أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله الحمد لله الحمد لله. உலகத்தினுடைய வாழ்க்கைங்கிறது துன்பங்களும் சோதனைகளும் நிறைந்த ஒரு களம் தான். நிச்சயமாக இந்த களத்துல வெற்றி அடைகிறதுக்கு குர்ஆனுடைய துணை ரொம்ப ரொம்ப அவசியமா. நீண்ட இரவு நீங்க ஒரு காலை இல்லையா, மாண்ட பிறகும் அருள் புரிய இறைவன் இல்லையா, தோண்ட தோண்ட மண்ணில் ஈரம் வருவதில்லையா, வேண்டி நின்றால் இறையருளும் தீண்டுமல்லவா, துன்பம் நீங்குமல்லவா, உப்பை நீக்க கடலும் வெயிலில் காயவில்லையா, துப்பார்க்கு தூவும் மழையாயாகவில்லையா, தப்பிதங்கள் நீங்கி வாழ்வில் வெற்றி அடைந்திட ஒப்பிலாத இறைவன் தேர்வு சோதனை என்றோ. சோதனைகள் வாழ்வில் வருதல் இறைவனின் தேர்வே, சாதனை அதில் செய்து காட்ட உறுதி தேவையே, போதனையாய் நபி வாழ்வு காட்சி தருகுதே, வேத வரிகள் வேதனைகள் நீக்க துடிக்குதே. நம்முடைய வேதனைகள் நீக்க துடிக்கக்கூடிய அற்புதமான விஷயம் நம்முடைய குர்ஆனுடைய மறை வரிகள்மா. இது வெறும் வரிகள் கிடையாது, ஒன்னொன்னும் ஆயத்துக்கள், அத்தாட்சிகள். சாதாரணமா மற்ற புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய வரிகளைப் போல இதை நம்ம சொல்ல முடியாது. ஒன்னொன்னும் அத்தாட்சி, ஒன்றொன்றும் நம்முடைய உள்ளத்தை இருள்களுக்கு ஒளி காட்ட துடிக்கக்கூடிய ஒளி விளக்குகள். ஒவ்வொன்றுமே நம்முடைய உள்ளத்து நோய்களுக்கு மருந்தாகி அதிலிருந்து நிவாரணம் தரக்கூடிய அற்புதமான மருந்துகள். மனிதன் புனிதனாய் மாறி இனிதாய் மறுமைதனில் வாழ கனிவாய் இறைவன் மொழி கேட்டு நனிசீர் மறைவழியை தேடி வாழ்தல் தான் ஒரே வழி, சிறப்பான வழிமா. அல்ஹம்துலில்லாஹ், அந்த நல்ல வழியில் தப்சீரை அறியக்கூடிய, அதனுடைய விளக்கம் தெரியக்கூடிய பாதையில் நம்மை நடத்தாட்டி கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் நன்றி அனைத்தும் உரித்தாகுக. லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. நாம் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கோமா, ஒரு சதம் அடிச்சிருக்கோம், 100வது ஆயத்தை அடைஞ்சிருக்கிறோம். மாஷா அல்லாஹ். இந்த சதம் பதமாக நம் உள்ளத்தில் இறங்கி இதமாக இறையருளை பெற்றுத்தர அல்லாஹ் நமக்கு நல்லருள் புரிவானாக. இந்த 100 இறைவனின் 100ஆக ஒளியாக நம் உள்ளத்தில் இறங்கி நம் உள்ளத்தின் பாவ இருள்கள் நீக்கி நம் உள்ளத்தை ஒளிமயமாக ஆக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆயத்துக்கள் போவோமா. இப்போ நம்ம பார்க்க போற ஆயத்துக்கள் மொத்தம் 3, 99, 100, 101. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலகத் அன்ஸல்னா இலைக ஆயாத்தின் பையினாத் وما يكفر بها إلا الفاسقون أوكلما عاهدوا وعدا نبذه فريق منهم بل أكثرهم لا يؤمنون ولما جاءهم رسول من عند الله مصدق لما معهم نبذ فريق من الذين أوتوا الكتاب كتاب الله وراء ظهورهم كأنهم لا يعلمون. நபியே, தெளிவான வசனங்களை உமக்கு நாம் அருளினோம். பாவிகளை தவிர வேறெவரும் அவற்றை மறுக்க மாட்டார்கள். அவர்கள் ஒப்பந்தம் செய்யும் பொழுதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அதை தூக்கி எறியத்தானே செய்தார்கள். உண்மையில் அவர்களில் அதிகமானோர் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அவர்களிடம் உள்ள வேதத்தை உண்மையாக்குகிற ஒரு தூதர் அல்லாஹ்விடமிருந்து அவர்களிடம் வந்த பொழுது வேதம் வழங்க பெற்றோரில் ஒரு பிரிவினர் எதுவும் தெரியாதவர்களை போன்று அல்லாஹ்வின் வேதத்தை தமது முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்தார்கள். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம பார்த்த 5 வசனங்களுமே யூதர்களுடைய அந்த குயுக்திய, அவர்களுடைய அந்த புறக்கணிக்கக்கூடிய தன்மையை, மலக்குமார்களை மறுப்பதாக இருக்கட்டும், அத்தாட்சிகளை மறுப்பதாக இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்புகளை மறைப்பதாக இருக்கட்டும், அவர்கள் செய்த அந்த அநியாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்றாமா. இதை பத்தி ஜவாஹிருல் குர்ஆன் ஆசிரியர் சொல்லக்கூடிய விளக்கத்தை பார்ப்போமா தஃப்சீர்ல. அதாவது ஆரம்பத்துல இருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி ஒரு குறைய யூதர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. என்னன்னா, முந்தைய இறை தூதர்கள்லாம் அற்புதங்களை காட்டுனாங்க, அது மாதிரி எந்த அற்புதத்தையும் நீங்க எங்களுக்கு காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கு பதில் தரக்கூடிய வகையில தான் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கான், வலகது திட்டமாக அன்ஸல்னா, நாம் இறக்கி இருக்கிறோம், இலைக்க உம்மளவிலே ஆயாத்தின் பையினாத், தெளிவான வசனங்கள். இது ஒன்னொன்னுமே அற்புதம்.
இந்த வசனங்கள் எல்லாமே அற்புதம் தான். இது எந்த மனிதரும் அறிந்திடாத அநேக விஷயங்களை இந்த குரான் ஆயத்துக்கள் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கு. திருக்குரான் வசனங்களை போல வசனங்களை யாராலே இயற்ற முடியல, அல்லாஹ் சவாலும் விட்டுருக்கான். அப்படியே யூதர்கள் எதிர்பார்த்தபடி ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து காட்டியிருந்தாலும் யூதர்கள் நம்ப போறது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஈசா நபி இறந்தவர்களை உயிரோடு கொண்டு வந்தாங்க, குஷ்டரோகிகளை குணப்படுத்தினாங்க, குருடர்களை கண் தெரிய வச்சாங்க, பிறவி குருடர்களை ஒரு களிமண் பறவையை செஞ்சு அதை அல்லாவுடைய பெயரால அதை பறக்க வச்சாங்க. எல்லாம் செஞ்சாலும் அவங்க ஈசா நபியை கொலை செய்ய தான் முயற்சி பண்ணாங்களே தவிர அவங்க நம்பல. இது வரட்டு விதண்டாவாதமே தவிர அவங்க ஏற்றுக்கொள்றதுக்காக இந்த விஷயங்களை அவங்க சொல்லல. இதை பத்தி பைபிள்ல யோவான் சுவிசேஷத்துல வருதுமா, இயேசு அவர்களுக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்து காட்டினார், இருந்தும் அவற்றை அவர்கள் நம்பாதவர்களாகவே அந்த யூதர்கள் இருந்தார்கள். இது எல்லாம் சொன்ன இப்படிப்பட்ட அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா கொடுத்த பின்னாடியும் பாவிகளை தவிர வேறு யாரும் அதை புறக்கணிக்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா தெளிவா சொல்லியிருக்கான். இந்த ஃபாசிகூன்கிற வார்த்தைக்கு இஸ்ரார் அஹமது ஹசரத் அவங்க அழகா அர்த்தம் சொல்றாங்கம்மா. அதே மாதிரி தப்சீர் இப்னு கஸீர் ஆசிரியர்னு சொல்லியிருக்காங்க. ஃபாசிக்னா சாதாரணமா பாவின்னு போயிடுவோம், அப்படி கிடையாது. அது இதாகத்தை விட்டு வெளியாகுதல், ஒரு 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 நல்ல ஒரு வழிபடுதல், ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க அதை விட்டு வெளியாகிட்டது. அது ரொம்ப அழகான உதாரணம் அவங்க சொல்றாங்கம்மா. அதாவது நம்ம சாதாரணமாக கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும், அந்த வெற்றிடம் மாதிரி உருவாகும். அந்த தாழ்வு மண்டலம் உருவாகிறப்பவே அங்க ஒரு புயல் உருவாகும். எங்கெல்லாம் ஒரு காலி இடம் இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று அங்க வரும். இது எல்லாம் உலக ரீதியா இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மீக ரீதியா இருந்தாலும் சரி, எப்போ நம்ம சுன்னத்தான விஷயங்களை விட்டு நம்ம வெளியில வர்றோமோ அப்ப பிதாத்துக்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ள பூந்துடும். எப்போ நம்ம அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நேரங்களை நம்ம புறக்கணிக்கிறோமோ அப்போ சாதாரணமா பாவமான விஷயங்கள்ல நமக்கு நேரம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு போயிடும். நம்ம அது செஞ்சுட்டே இருப்போம். எப்போ நம்ம அல்லாஹ்வுடைய விஷயங்களை கவனம் குறைக்கிறோமோ அப்போ வேற பாவங்கள் நம்ம கிட்ட நுழைஞ்சிடும். அப்போ எங்க வெற்றிடம் ஏற்படுகிறதோ அதை நிரப்புவதற்கு ஒரு விஷயம் நமக்கு வரும். கண்டிப்பா அது அல்லாஹ்வுடைய விஷயத்தை விட்டு வெளியேறும் பொழுது நமக்கு பாவங்கள் அதுல வரக்கூடியதாக இருக்கும், அந்த சேர்ந்துடும் அங்க. அப்போ அந்த ஃபாசிக் அப்படிங்கிறதுக்கு இதாத்தை விட்டு வெளியாகுதல். அப்படி வெளியாகி போன அவர்களுக்குள்ளாக நுழைந்து கொண்ட அந்த முரட்டு விதண்டாவாதம் தான் இப்படி எல்லாம் அவங்கள பேச வைக்குது. இப்னு கஸீர் ஆசிரியர் இந்த ஆயத்துக்கள் இறங்குனதுக்கான வரலாறு எடுத்து சொல்றாங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இப்னு சூரியா அல் கத்வீனி அப்படிங்கிற ஒரு யூதர் வர்றாங்க. அந்த யூதர் யாருங்கிற விவரத்தையும் குறிக்கிறாங்க. இவங்களுடைய முழு பெயர் அப்துல்லா பின் சூரியா. இவர் யூதர்களுடைய ஒரு பெரிய தலைவர். பனு சாலபா பின் அபி அல் ஃபித்யூன் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவராக இவர் இருக்கிறாரு. அன்றைய காலகட்டத்தில் ஹிஜாஸ் மாகாணத்திலேயே அவரை தவிர தௌராத் வேதத்தை நல்லா தெரிஞ்சவங்க யாருமே இருக்கல. அப்படிப்பட்ட ஒரு இப்னு ஹிஷாம்ங்கிற சீரால வருதுமா, அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யூத தலைவராக அவர் இருக்கிறாரு. அவர் சொல்ல போனா அவருக்கு கண்டிப்பா தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அங்க அடையாளங்கள் எல்லாமே தௌராத்ல இருக்குங்கிறது தெரியும். அவர் சொல்றாரு, எங்களுக்கு தெரிஞ்ச எதையுமே நீங்க கொண்டு வரலையே, அல்லாஹ் உங்க மேல தெளிவான அத்தாட்சி எதையுமே அருளவும் இல்லையே, அப்படி இருந்திருந்தா உங்களை நாங்க பின்பற்றி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னப்போதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். இந்த வசனம் வலகத அன்ஸல்னா இலைக ஆயாத்தின் பையினாத், திட்டமாக உங்கள் மீது நாம் தெளிவான ஆயத்துக்களை, தெளிவான வசனங்களை இறக்கி இருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவங்க நபியாக அனுப்பப்பட்ட பொழுது அவங்களுக்கு யூதர்கள்ட்ட வாங்கப்பட்ட வாக்குறுதிகள், அவங்களோட செய்யப்பட்ட ஒப்பந்தாக அனுப்பப்பட்ட பொழுது அவங்களுக்கு யூதர்கள்ட்ட வாங்கப்பட்ட வாக்குறுதிகள், அவங்களோட செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள், இது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறாங்க. அப்படி சொல்றப்போ அவங்களோட யூதரோட வந்திருந்த இன்னொரு யூதர்மா, அவர் பேர் மாலிக் பின் அஸ்-சைஃப். அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுமே சத்தியமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்பான எந்த ஒரு உடன்படிக்கையும் எங்கள்கிட்ட செய்யப்படலையே, எந்த ஒரு உறுதிமொழியும் எங்கள்கிட்ட வாங்கப்படலையே, எவ்வளோ ஈஸியாமா எங்கள்கிட்ட வாங்கப்படலையே அப்படின்னு மறுத்துட்டாங்க. அப்போதான் அல்லாஹு தாலா அடுத்த ஆயத்து, இவங்க சொன்ன உடனே அல்லாஹு தாலா அடுத்த ஆயத்து இறக்குறான். என்னன்னா, அவக்குள்ளமா ஆகது,
இப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே அவக்குள்ளமான எப்போ வாக்குறுதி செய்யப்பட்டாலும், எப்போ ஒப்பந்தம் செய்த பொழுதெல்லாம் அஹதன் ஒப்பந்தம் செஞ்சானோ நபதஹு ஃபரீகும் மின்ஹும் அவங்க அதை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இந்த நபத அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கமா சொல்றாங்கம்மா. நபத் அப்படின்னு சொன்னா வீசி எறிதல், தூக்கி போடுதல் அப்படின்னு பொருள். கைவிடப்பட்ட ஒரு அனாதையா ஒருத்தர், அத்தா அம்மா யாருமே இல்லை, ரோட்ல கைவிட்டு அவங்க விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு அனாதை, கைவிடப்பட்ட ஒரு அனாதைய மன்பூஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, தூக்கி எறியப்பட்டவர். அதே மாதிரி நபீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேரிச்சம்பளம் உலர்த்திராட்சை போட்டு ஊற வைக்கப்பட்ட ஒரு பானத்துக்கு நபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்ப நபத அப்படின்னா அப்படி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. நபதகும் ஃபரீகும் அவங்கள ஒரு பிரிவினர் என்ன பண்ணிட்டாங்க, அதை தூக்கி வீசிட்டாங்க. அதுவும் எப்படி துஹூரியும் தங்களுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசி எறிந்து விட்டார்கள். பல் அக்ஸருகும் லா யுமினூன் அவர்களில் பெரும்பாலானோர் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். இந்த அவர்களில் பெரும்பாலும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு ஹசன் அல் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த பூமியில எந்த ஒப்பந்தம் எதற்காக ஒப்பந்தம் செஞ்சாலும் அவங்க தூக்கி எறியாம முறிக்காம இருந்ததே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அது தினமா பண்றாங்க. எத்தனை இப்ப இஸ்ரேல்ல நடக்கக்கூடிய போர் நடந்துட்டு இருக்கா இல்லையா, எந்த ஒரு ஒப்பந்தமாவது அவங்க மீறாம இருக்காங்களா? இந்த பக்கம் போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணுவாங்க, இந்த பக்கம் குண்டு போட்டுட்டே இருப்பான். அவனோட புத்தி மாறவே மாறாதுமா. அல்லாஹ்வுத்தாலா தெளிவா குரான்லயே சொன்னது. போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த டைமிங் முடியறதுக்குள்ள மறுபடியும் குண்டு போட்டுட்டு இருப்பான். இவங்க ஒப்பந்தம் மீறக்கூடிய ஈன புத்தி கொண்டவர்களுமா இந்த மக்கள். இன்னைக்கு ஒப்பந்தம் பண்ணா நாளைக்கு அதை முறிச்சிடுவாங்க. இதை பத்தி சுத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, முகமது ஸல்லல்லாஹு அவங்க கொண்டு வந்த எதையுமே அவங்க நம்ப மாட்டாங்க. இந்த நபத அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பொருள் ஒப்பந்தத்தை உடைக்கிறது. கத்தாதா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கம்மா, ஒப்பந்தத்தை உடைச்சிடக்கூடிய மக்களாகத்தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒப்பந்தம்னு போட்டா அதை பின்பற்றணும், அதனுடைய விதிமுறைகளை செயல்படுத்தணும், இதெல்லாமே இருந்தாலும் அதனுடைய ஷரத்துக்கள் எதையுமே அவங்க பின்பற்ற மாட்டாங்க. அவங்களுடைய தௌராத் வேதத்துல முகமது ஸல்லல்லாஹு அவங்களுடைய தன்மைகள், அவங்க குணநலன்கள், உடல் அமைப்பு முதற்கொண்டு எல்லாமே இடம்பெற்றிருக்கு. அவங்க இறுதி தூதரை பின்பற்றி நடந்து அவங்களுக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கணுங்கிறதும் அவங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருந்துச்சுமா. அல்லதீன யத்தபிஊன நபியன் உம்மி அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இந்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். அல்லாஹ் குரான்ல 7வது சூறால 157வது ஆயத்துல சொல்லி காமிக்கிறாமா, எழுத படிக்க தெரியாத நபியாகி இறுதி தூதரை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள், தங்களிடமுள்ள தௌராத்திலும் இஞ்சியிலும் அவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டிருப்பார்கள். அப்ப கண்டிப்பா எல்லாத்துலயும் பதிக்கப்பட்டிருக்குங்கிறது தெரிஞ்சு கூட அவங்க என்ன செய்வாங்க, அதை மறுக்கக்கூடிய மக்களாக அவங்க இருப்பாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, இவங்க மட்டும் இல்ல, வலம்மா ஜா அஹும் ரசூலும் மினி அல்லாவிடத்திலிருந்து எந்த ஒரு தூதர் வந்தாலும் முசத்திக்கும், அது எப்படிப்பட்டவங்க, ஒரு தூதர் எப்படி இருப்பாங்க, உண்மைப்படுத்தக்கூடிய அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை உண்மைப்படுத்தக்கூடியங்க, அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அந்த வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவராக தான் ஒரு தூதர் வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா அவங்க எப்பவுமே என்ன செய்வாங்க, நபத ஃபரியக்கும் மினல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் வழங்கப்பட்டோர்ல ஒரு பிரிவினர் என்ன செய்வாங்க, அவங்கள எதுவும் முதுகுக்கு தூக்கி எரிஞ்சிடுவாங்க, அந்த நபியை தூக்கி எரிஞ்சிடுவாங்க. ஊத்துல் கிதாப், அதுவும் யாரு இவங்க, ஊத்துல் கிதாப், வேதம் வழங்கப்பட்ட இந்த யூதர்களுடைய குணம் எப்படி இருக்கும், தூக்கி எரிஞ்சிடுவாங்க. கிதாப் அல்லாஹி வராஹுரிஹிம், அல்லாஹ்விட்டு இருந்து வந்த அந்த வேதத்தையும் என்ன செஞ்சிடுவாங்க, முதுகுக்கு முன்னாடி தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அன்னஹும் லா யஅலமூன், எப்படி தூக்கி எறிவாங்கன்னாமா, தங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி. இப்ப பேசினாரா இல்லையாமா, நான் சொன்னேன் இல்ல, இப்னு சூரியா பேசினாரா இல்லையா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, தூக்கி வீசி எரிஞ்சிடுவாங்க. இந்த ஆயத்துல ரசூலுன் இது பொது பெயர்மா, பொதுவா எந்த ஒரு தூதர் வந்தாலும் இப்படிதான் இருப்பாங்க அப்படி நம்ம அர்த்தம் கொண்டோம்னா, கிதாப் அல்லா, எந்த ஒரு தூதர் வந்தாலும் எந்த ஒரு வேதம் வந்தாலும் இவங்களுடைய கொள்கை இப்படிதான் இருக்கும். அப்போ இவங்க இந்த நக்கீரா அப்படிங்கிற ஒரு பொருள், அதாவது பொது பெயரா வச்சு பார்த்தானா இவங்களுடைய பொதுவான தன்மையை சொல்ற மாதிரி இருக்கும். இதை இஸ்லாம் அஹமது ஹசரத்தும் சொல்றாங்கம்மா, அது பொதுவா எந்த தூதர் வந்தாலும் இவங்க அதைத்தான் பண்ணுவாங்க. ஆனா அப்படி கிடையாது.
இந்த இடத்துல ரசூலுன் அப்படிங்கிறது பொதுப்பெயராக இருந்தாலும் முகமது ஸல்லல்லாஹு அவங்கள குறிக்குது. ஏன் வந்து அர் ரசூல்னு குறிக்க வேண்டியது தானே, அர் ரசூல்னு குறிப்பு பெயர் கொண்டு சொல்ல வேண்டியது தானே. இந்த இடத்துல ரசூலுன்னு வந்திருக்குன்னா அதுக்கான காரணமா தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க, தஃஹீம் தாவீம், ஒருத்தரை மகிமைப்படுத்துறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அவங்களை குறிப்பிடும் பொழுது அவங்கள மகிமைப்படுத்துறதுக்காக இது பொதுப்பெயர்லையும் குறிக்கிறதுக்கான ஜாயிஸ் இருக்கு. அதாவது அவங்க வந்து மகிமைப்படுத்துறதுக்காக ஒரு பொதுப்பெயர்ல சொல்லும் பொழுதே அது முகமது ஸல்லல்லாஹு அவங்களை தான் குறிக்குதுன்னு நம்ம விளங்கி கொள்ற மாதிரி சொல்றதுமா. இது அவங்களை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு. மாஷா அல்லாஹ். அப்போ அப்படி வரும் பொழுது கிதாப் அல்லாஹ் நம்ம பொருள் கொள்றோம். அதாவது இந்த அந்த வரக்கூடிய வேதத்தை அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்றோம், அல்லாஹ் தூக்கி முதுகுக்கு பண்ணி வீசி எரிஞ்சிடுவாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த கிதாப் அல்லாஹ் அப்படிங்கிறது குரானை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா தப்சீராசிரியர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து என்னன்னா, குரானை மட்டும் அவங்க தூக்கி எறியல, அவங்க தௌராத்தையும் தூக்கி வீசி எரிஞ்சிட்டாங்க. ஏன்னா தௌராத்துல தான் இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை பத்தின எல்லா விளக்கங்களும் இருக்கு இல்லம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை புறக்கணிக்கிறோங்கிற பேர்ல அவங்க தௌராத்தையே தூக்கி, அவங்க வேதமான தௌராத்தையே தூக்கி முதுகுக்கு பின்னால வீசி எறிந்தவர்களாக இருக்காங்க. இந்த இடத்துலமா சொல்றாங்க, இது எப்படி வந்து மக்கள் கிட்ட இந்த பிஜாத்துக்கள் நுழையுது. நான் முதல்ல சொன்னேன், ஒரு வெற்றிடம் உருவாகிறது. ஆரம்ப காலகட்டத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய காலகட்டத்துல குரான் ஜிஹாத் ரெண்டுமே இருந்துச்சு. குரானை பற்றி பிடிச்சிக்கிட்டாங்க, வேற எதுவும் கிடையாது. குரான் இருந்துச்சு, ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு போனாங்க. ஒரு காலம் கிடைத்த உடனே ஜிஹாதுக்கு போக வேண்டிய தேவைகள் குறைஞ்சு போயிடுச்சு. நல்ல இஸ்லாம் நல்லா பரவிடுச்சு, போருக்கு போகணும் வைக்கணும் அப்படிங்கிற தேவைகள் குறைஞ்சிருச்சு. அப்போ அதே மாதிரி குரானுடைய இடத்த வந்து ஃபிக்ஹ் கிதாபுகள் நிரப்ப ஆரம்பிச்சிருச்சு. பல பாகங்கள், பல கிதாபுகள். அப்ப அதை வாங்கி படிச்சு அதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. குரானை என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அதை வந்து ஒரு கண்ணியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து ரொம்ப ஓதி மட்டும் வச்சா போதும், அது ரொம்ப கண்ணியமானது, அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம அதை நல்லா கண்ணியப்படுத்தி ஒரு இடத்துல வச்சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. அப்போ குரானும் ஜிஹாதும் அந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட எவ்வளவு ஆழமாக இருந்துச்சோ அது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய் அந்த இடத்த பிடிச்சுக்கிட்ட 4 விஷயங்கள் என்னன்னா, குரான், சுன்னத், அதே மாதிரிமா இஜ்மா, கியாஸ். இது எதுவுமே புறக்கணிக்கக்கூடிய விஷயம் நம்ம சொல்லலாமா. ஆனா வந்து மொத்தம் 4 பிரிக்கிறாங்க. குரான், சுன்னத், இஜ்மா, கியாஸ், மொத்தம் 4. இந்த 4 மாறி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த குரான் நம்மளை விட்டு சும்மா ஓதி பார்க்குற விஷயம், அதை வந்து சும்மா ஒரு ஹத்தம் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. சுன்னத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா உலகியல் நடைமுறைகளை பின்பற்ற ஆரம்பிக்கிறப்ப விலக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்து புறா ஃபிக்கு கிதாபுகளும் கருத்து வேறுபாடுகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் முழுக்க இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எதுக்காக நம்ம இந்த இடத்துல சொல்றோம்னா, அடுத்து வரக்கூடிய ஆயத்து ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமான ஆயத்துமா. அப்போ இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, நாளடைவில் வேறு தவறான விஷயங்கள் நம்மளுக்குள்ள இடம்பெற ஆரம்பிச்சிடும். அப்படி தவறான விஷயங்கள் வரும் பொழுது அதனுடைய விளைவுகள் நம்முடைய ஈமானே அதுல பாதிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடும். வேதத்தை புறக்கணிச்சதுனால என்ன நுழைஞ்சிச்சு யூதர்கள்ட்ட. நான் மறுபடியும் சொல்றேம்மா, அன்பான என்னுடைய தீன் சொந்தங்களே, எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், நீங்க எதனால இது ஒரு பழைய வரலாற மறுபடியும் 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 எடுத்து சொல்லி எதனால இவ்வளவு தூரம் அது சொல்லப்படுது, அப்படி என்ன அதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை கேட்கறது நமக்கு என்ன நமக்கு கிடைச்சிட போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது பழைய வரலாறு இல்லைம்மா. இந்த இந்த தீமைகள் நம்ம கிட்ட நுழைஞ்சு கொண்டு இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். அதனாலதான் இந்த விஷயங்களை நம்ம அந்த படிப்பினைகள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ இந்த மாதிரியான குரான் விஷயங்கள், வேத விஷயங்களை நம்ம புறக்கணிக்க ஆரம்பிக்கும் பொழுது எது வந்து நுழையும் அப்படிங்கிறத அடுத்த ஆயத்து ரொம்ப அழகா அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாமா. இந்த ஆயத்து வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆயத்து. ஏன்னா இன்னைக்கு அந்த சென்சிட்டிவான ரொம்ப அப்படியே இதுல வந்து நம்மளே ரொம்ப குழம்பி போயிருப்போம் இந்த விஷயத்துல. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அல்லாஹ் வந்து அடுத்து கொண்டு வர்றான். பொதுவாகவே அல்லாஹ் வந்து நம்ம சமுதாயத்தை பழைய வரலாறோட கனெக்ட் பண்ணி தான் புத்தி சொல்லிக்கொண்டே வர்றான். அப்படி அந்த மாதிரி அடுத்த வரலாறு வந்து சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு நம்மளை கொண்டு போகுது. இன்ஷா அல்லாஹ் அதுல என்ன படிப்பினைகள் அல்லாஹ் சொல்றான். இப்படி குரானை வேதத்தை புறக்கணிச்ச காரணத்தினால அவங்களுக்குள்ள என்ன வந்து நுழைஞ்சிருச்சு. நாமளும் குரானை வந்து நம்ம புறக்கணிச்சுட்டு அதை தள்ளி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மற்ற விஷயங்களை கவனம் செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ளாக என்ன நுழைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அடுத்த வரக்கூடிய ஆயத்தினுடைய தப்சீர் நமக்கு தெளிவா சொல்ல இன்ஷா அல்லாஹ். கேட்ட விஷயங்களை மனதில் வாங்கி விளங்கி அதனை வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எடுத்து தீயதை வெற்று விலகி வாழக்கூடிய தௌஃபீக்கே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.